காட்டுல ரொம்ப நாளாவே ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால ரொம்பவே கவலைப்பட்ட பறவைகளோட ராணி ஆகிய ஏமா பறவை எல்லா பறவைகளையும் மீட்டிங்காக கூப்பிடுது. ரொம்ப நாளாவே நம்ம காட்டுல நிறையவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழை நிக்குமா நிக்காதான்னு எனக்கு தெரியல. நீ சரியாதான் சொல்ற பறவைகளோட ராணி. மழை வந்து நம்மளோட வீடுங்க எல்லாமே நாசமாயிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. இந்த கழுகுங்க வேற நம்ம வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நாம அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியாது. நான் இந்த நேரத்துல உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா, காலு காக்கா கிட்ட போய் தேங்காய் வீட நம்ம வாங்கிக்கலாம். அந்த தேங்காயில இருந்து பண்ண அந்த வீட்ல நம்ம இருந்தாதான் நம்ம இந்த மழையில இருந்து தப்பிச்சு அந்த வீட்ல இருக்க முடியும். ஹேமா பறவை சொன்ன உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து காக்கா கிட்ட போய் பேசுதுங்க. காக்கா கிட்ட அந்த வீடு வாங்குறதுக்கு இத்தனை பறவைகள் வந்ததை பார்த்து அந்த காக்கா கூட ரொம்பவே சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லுது. அட என்னாச்சு இன்னைக்கு கடைக்கிட்ட இவ்வளோ கூட்டம்? ஒன்றும் ஆகல. நாங்க உங்ககிட்ட இருக்க எல்லா வீட்டையும் வாங்க போறோம். அட நான் இங்க இளநீ விற்க தான் இருக்கேன். உங்ககிட்ட காசு இருந்தா எல்லாமே வாங்கிட்டு போங்க. எல்லா பறவைகளும் அவங்களுக்காக அவங்களோட வீட்டை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுதுங்க. அவங்க எல்லாரும் அங்க இருந்து போன பிறகு அதோட வீடு எல்லாம் வித்ததால அது ரொம்பவே சந்தோஷப்படுது. அடேங்கப்பா, எனக்கு நல்ல வியாபாரம். இப்பயே மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல வியாபாரம் ஆகும். கால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப ஒரு சின்ன பறவை காக்கா கிட்ட வந்து இப்படின்னு கேக்குது. என் பேரு மீனு. நான் ஒரு அனாதை. இப்ப மழை ஜோரா வர காரணத்தால என்னோட வீடு கூட பாழாக்கிட்டு இருக்கு. உனக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. எனக்கு ஒரு வீடு ஃப்ரீயா தரியா? காலு காக்கா அதை கேட்டோடனே முகத்தை கோமா வச்சுக்கிட்டு இப்படின்னு சொல்லுது மீனு கிட்ட. நான் என்ன இங்க சத்திரமா திறந்து வச்சிருக்கேன். காசு இருந்தா வாங்கிட்டு போ, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. பாவம் மீனு எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து அதோட வீட்டுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே போகுது. அங்க பாழான அதோட கூண்ட பார்த்து இப்படின்னு சொல்லுது. என்ன பண்றது, என்னோட கூண்டு இப்படி பாழாயிடுச்சு. வீட்டுக்குள்ள மழை தண்ணி வேற சொட்டிக்கிட்டே இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ராத்திரி முழுசா இந்த வீட்டுல தான் நான் இருந்தாகணும் அப்படின்னு நினைச்ச அந்த பறவை அதோட வீட்டுக்குள்ள போய் பாக்குது. அங்க ஒரு கழுகு உட்கார்ந்து இருக்கு. அத பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. மின்னு பறவை அந்த கழுக பார்த்து இப்படின்னு கேக்குது. யாரு நீ? என் பேரு பிரௌனி. இதுக்கு மேல நான் இங்க தான் இருக்க போறேன். என்ன விளையாடுறியா நீ? இது என்னோட வீடு. பிரௌனி எந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாளோ அது அவளோட வீடு. நான் உன்னை கொல்றதுக்குள்ள நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. மீனு ரொம்பவே குட்டி பறவையா இருந்ததால அதால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது கூட அங்க இருந்து வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி முழுசா அது மழையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மறுநாள் காலையில ஆன உடனே மின்னு பறவைகளோட ராணி கிட்ட போய் இப்படின்னு கேக்குது. பறவைகளோட ராணி, எனக்கு உதவி பண்ண. என்ன உதவி? என்னோட வீடு ஏற்கனவே பாழா இருக்கு. அந்த வீட்ல பிரௌனி என்கிற ஒரு பறவை வந்து உட்கார்ந்து இருக்கு. நீங்க பறவைகளோட ராணி. நீங்க வந்து அந்த பிரௌனிய துரத்துங்க. நான் ராத்திரி முழுசா மழையிலேயே மாட்டிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரௌனியோட பேரு கேட்ட உடனே பறவைகள் ராணி ஆகிய ஹேமாக்கு முகமே மாறிடுது. அதுக்கப்புறமா அது அந்த பறவை கிட்ட இப்படின்னு சொல்லுது. இங்க பாரு மின்னு, அது வேற யாராவது ஆகியிருந்தா நான் கண்டிப்பா வந்து அந்த பறவைய துரத்திருப்பேன். எல்லா பறவைகளும் கூட்டிட்டு வந்து அங்க சண்டை போட்டிருப்பேன். ஆனா பிரௌனிய பத்தி உனக்கு தெரியாது. ஒருவேளை நான் உனக்காக வந்து அங்க சண்டை போட்டேனா அதுக்கப்புறமா அது வேற பறவைகளோட வீட கூட நாசனமாக்கிடும். அப்படின்னா நான் எங்க இருக்கிறது? இங்க பாரு பிரௌனி, ரொம்ப நாளாவே காட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால நிறைய பறவைகளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால உன்னோட வீட நீ தான் தேடிக்கணும். சரி ராணி, அப்ப அது வரைக்கும் நான் உங்க கூட உங்க வீட்ல இருக்கலாமா? மீனு சொன்னது கேட்ட உடனே பறவைகள் ராணிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உனக்கு என்னோட இடத்துல இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மின்னு பறவை அங்க இருந்து பறந்து போயிடுது. அத கேட்ட பிறகு மின்னு ரொம்பவே கவலையா அது கூட எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுது. மீனு பறவை ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அவங்க அம்மா பத்தி யோசிச்சுக்கிட்டே அவ இப்படின்னு சொல்றா. அம்மா, ஒருவேளை நீ இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்குமா சொல்லு? இந்த காட்டுல ஒரு அனாத பறவையோட நிலைமை என்னன்னு யாருமே கண்டுக்கிறது இல்ல. அன்னைக்கு மின்னு பாவம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கும்.
மறுநாள் எதுவுமே பண்ண முடியாம அது எல்லா பறவைகளோட வீட்டுக்கிட்ட போய் அதுக்காக கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குது. ஆனா எந்த பறவையும் அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே காட்டாது. அதுக்கப்புறம் ரொம்பவே சோர்ந்து போன மீனு அங்கே இருக்க ஒரு பெரிய மரத்து மேல போய் உட்கார்ந்துடுது. அங்க மழை தண்ணி கூட விழவே விழாது. இந்த மழை ரொம்பவே அடர்த்தியா இருக்கு. இதுக்கு மேல இந்த மழை நிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மரத்தோட கலர் ரெட்டா மாறுது. அத பார்த்த உடனே மீனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அட என்னடா இது, இந்த மரத்தோட கலர் எப்படி ரெட்டா மாறுச்சு? இது என்னடா மாயம்? அப்ப மீனோட காதுல ஒரு சத்தம் கேக்குது. என் மேல உட்கார்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? மீனு பறவை பயந்துகிட்டே, யார் நீ? எந்த ஒரு மரத்துல நீ உக்காந்துருக்கியோ அந்த மரம் தான் பேசிட்டே இருக்க. நான் ஒரு மந்திர மரம். என் இடத்துல நல்ல பறவைங்க உட்கார கூடாது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரு உட்காரணும்னா அவங்க மத்தவங்கள வெறுக்கணும். ஆனா நீ சோர்ந்த பறவை. ஆமா, நான் ஒரு பாவி. ஆமா, நான் பாவிதான் அப்படின்னு அந்த பறவை ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு அதுக்கு நடந்த எல்லா அநியாயத்தை பத்தியும் அந்த மரத்துக்கிட்ட சொல்லுது. உனக்கு தேவைப்பட்டா நான் உன்னை சக்திசாலியா மாத்துவேன். நீ எல்லாரையும் பழி வாங்கலாம். உன்னை கண்டுக்காத எல்லாரையும். நீ சக்திசாலியா ஆகணுமா? சடனா மீனு பறவையோட மனசுல அந்த பறவைங்க மேல நிறையவே கோபம் உருவாகுது. நான் அவங்க எல்லார் மேலயும் பகையை தீர்த்துக்க போறேன். சரி, நான் உன்னை எவ்வளோ பெருசாக்குவேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீ எல்லாரோட கூட்ட உடைச்சி போடணும். சரி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பறவை பார்க்க ரொம்பவே ஒரு பெரிய பறவையாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது மனசுல அதுதான் பலசாலி அப்படின்னு ஒரு நினைப்பு வேற வருது. உடனே அது பிரௌனிய தேடிட்டு போகும். பிரௌனி மழைய பார்த்து சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு அங்க மரத்துல உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு எதிரில அதை விட பெரிய ஒரு பறவைய பார்த்த உடனே அது பயந்து போகுது. யாருனே, நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பறவைய பார்த்ததே இல்ல. நான் தான் மின்னு. இந்த வீட்ல நீ தங்கி இருக்கிய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லி கோவமா மின்னு போய் அந்த பிரௌனிய அட்டாக் பண்ணுது. அத வாயாலே குத்தி குத்தி சாகடிக்குது. அதுக்கப்புறமா மேல இருந்து பிரௌனி ரொம்ப வேகமா கீழே விழுந்துடுது. இந்த பிரௌனி கழுக சாகடிச்ச பிறகுதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இப்போ வேற பறவைகளோட வீட்டை நாசனமாக்கணும். அந்த பறவைகள் எனக்கு அநியாயம் பண்ணிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அது ரொம்ப கோவமா போய் எல்லா பறவைகளோட வீட்டையும் அது உடைச்சு சுக்கு நூறா ஆக்கிடுது. இது எல்லாத்தையும் பார்த்த அந்த பறவைகள் ரொம்பவே பயந்து போகுதுங்க. அதுக்கப்புறமா பறவைகள் ராணி ஆகிய ஹேமா கிட்ட எல்லா பறவைகளும் போய் இந்த விஷயத்த பத்தி சொல்லுதுங்க. தப்பு என்னதான், கொஞ்ச நாள் உன் வீட்ல இருக்கட்டுமான மின்னு பறவை கேட்டப்ப முடியாதுன்னு சொல்லி நான் தோர்த்திட்டேன். அந்த நேரத்துல என்னமோ தெரியல, என் மூடே சரியில்லை. கண்டிப்பா அந்த கெட்ட எண்ணங்களை கொடுக்கற அந்த மரத்து மேலதான் மின்னு போய் உட்கார்ந்து இருக்கணும். அதனாலதான் இப்ப அவளோட மனசுல முழுசா பெரும் கெட்ட எண்ணங்க மட்டும் ரொம்ப இருக்கு. தப்பு உங்களது மட்டும் இல்ல ராணி, நாங்க கூட தப்பு பண்ணிட்டோம். உங்க கூட வந்து இருக்கவான்னு கேட்டப்ப நாங்க கூட அதுக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அந்த மாயா மரம் மின்னோட மனசுல நம்ம எல்லார பத்தியும் கோவத்தை தான் நிரப்பி இருக்கோம். நாம எல்லாரும் போய் மின்னோட மனசை இப்ப எப்படியாவது மாத்தி ஆகணும். பறவைகள் ராணி ஆகிய ஹேமா மின்னுவ தேடிக்கிட்டு போகுது. கடைசியா அது ஒரு இடத்துல மின்னுவ பாக்குது. மின்னு அவளை ரொம்ப கோவமா பாக்குது. ஹேமா பறவை மின்னு கிட்ட போய் இப்படின்னு சொல்லுது, இது எல்லாத்தையும் நிறுத்து மின்னு. வந்துட்டியா? வா வா, உனக்காக தான் காத்திருந்தேன். இதுக்கப்புறம் உன்னோட வீடை தான் நாசனமாக்கலாம்னு இருந்தேன். எனக்கு நல்லாவே புரியுது, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா நீ எங்களை கொன்னாலும் பரவாயில்ல. உன்னோட மனச தயவு செய்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களால நிரப்பிக்காத. நான் சொல்றது கேளு. இல்ல, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். மின்னு, எனக்கு உன்னோட அம்மா ரொம்பவே நல்லா தெரியும். உன்னோட அம்மா நிஜமாலே எல்லாருக்குமே ரொம்ப உதவி செய்யக்கூடியவங்க. நீ இப்படி மாறினா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. அம்மாவோட நினைப்பு வந்த உடனே மின்னு கூட பாவம் அழ ஆரம்பிக்கிறா.
அந்த நேரத்துல உடனேயே மின்னு பறவை அவளோட உண்மையான ரூபத்துக்கு மாறிடுது. என்ன மன்னிச்சிடுங்க பறவைகள் ராணி, உங்க எல்லாரும் மேல கோவத்தால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பரவாயில்ல, நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத. நீ என் கூடவே இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த மரத்து மேல போய் நீ உட்காராத. பறவைகள் ராணியாகிய ஹேமா மின்னுவ கூடவே கூட்டிட்டு போயிடுது. அணிலிருந்து அதோட சொந்த குழந்தையாவே பாத்துக்குது. அணிலிருந்து மின்னு பறவைகள் ராணியாகிய ஹேமா கூட தான் இருப்பா.